ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வியாழக்கிழமை பாபாவினுடைய பால் அபிஷேகத்தையும் தயிர் அபிஷேகத்தையும் தேன் அபிஷேகத்தையும் பன்னீர் அபிஷேகத்தையும் காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருப்பது நாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்த காரணத்தினால். பாபாவின் அபிஷேக திருக்காட்சியை காணும்போது நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாகிறத நம்மளால் உணர முடியும். எல்லாராலையும் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் பாபாவினுடைய இந்த திருக்காட்சி. நாம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியாது. இந்த ஜென்மத்தில் பாபாவை போன்ற ஒரு மகா புருஷர் சத்புருஷர் சத்குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழே நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த ஒரு பாக்கியம் நாம் ஏற்கனவே செய்த பல ஜென்ம பாவ வினைகளை நிச்சயமாக தீர்த்தருளும். பாபாவின் அபிஷேகம் ஆரத்தி தரிசனம் கண்டு கழித்து இப்போ பாபா அலங்கார திருக்காட்சியாக உங்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த நொடி பாபாவை பார்க்கக்கூடிய பக்தர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக பாபாவினால் நிறைவேற்றப்படும். நீங்கள் மனசார குருவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா போதுங்க. ஒரே ஒரு முறை அவரை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தை பற்றிய பக்தர்களை அவர்களுடைய வாழ்நாள் முழுசுக்கும் பாபா கடன்பட்டவராக இருந்து அவர்கள் கூடவே இருந்து காப்பாற்றுறாரு. ஒவ்வொரு சாய் பக்தர்களுடைய அனுபவத்தை கேட்டாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்க முடியும். பாபாவை நாம் இப்படித்தான் வழிபாடு செய்யணுங்கிற விதிமுறைகள் வரைமுறைகள் எதுவுமே வகுக்கப்படலைங்க. அவரை நாம் எந்த மாதிரி விரும்புகிறோமோ அந்த மாதிரி பாபா வழிபடுவதற்கு நம்மை அனுமதிக்கிறார். இதையே தான் சாயி சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயத்தில் ஒரு கதையில் வரும். எப்படின்னா, பாபா சாதாரணமாக தன்னுடைய நெற்றியில் விபூதியையோ இல்லை சந்தனத்தையோ இட்டு விடுவதை பக்தர்கள் அவருக்கு இட்டு விடுவதை தவிர்த்து விடுவார். மகால் சாபதி அப்படிங்கிற ஒரு பெரிய அடியவர், பாபாவினுடைய அடியவருக்கு மட்டுமே இதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போவுமே பாபா கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஒரு பக்தர் அவர் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஷீரடிக்கு வந்திருக்கும் போது அவரை திடீர்னு அவர் கடகடன் போய் அவருக்கு பாபாவுக்கு முன்னால் பிசைத்து வைக்கப்பட்டிருந்த சந்தனத்தை எடுத்து அவருடைய நெற்றியில் சந்தனம் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவார். இதை பார்த்த பக்தர்கள் எல்லாம், என்ன பாபா, மற்றவங்க யாருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்பை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே, இவர் மட்டும் உங்களுக்கு இப்படி சந்தன குங்குமம் பொட்டு வைக்கிறதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பாபா சொல்வார், என்னுடைய பக்தர்கள் அவர்கள் விரும்பிய வண்ணம் அவர்கள் என்னை ஆராதனை செய்யறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு வெகு சுலபத்தில் கிடைச்சிருது. இதற்கு காரணம் அவர்களுடைய பக்தி மட்டுமே. இவர் என்ன தன்னுடைய மறைந்த குருவுக்கு எப்படி அவர் ஒரு குருவை எப்போவுமே மனசார வணங்கி வீட்டில் வழிபாடு செய்கிறது உண்டு. அந்த குருவினுடைய வழிபாட்டின் போது அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு எப்படி வழிபாடு செய்வாரோ அதே விதமாகத்தான் என்ன இந்த இடத்துல அவருடைய குருவாக பார்த்து அவருடைய வழிபாடை இங்கே செஞ்சார். அதனால தான் அவருக்கு நான் அனுமதி கொடுத்தேன்னு சொல்வார். அதுபோல தான் பாபாவுக்கு அலங்காரம் செய்கிறது, பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு விருப்பமில்லாத விஷயமா இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி அவரை எப்படியெல்லாம் ஆராதனை செய்கிறார்களோ அத்தனையையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். உண்மையில் பாபா ரொம்பவே எளிமையானவர். தன் பக்தர்கள் அவருக்கு வழங்கக்கூடிய ஒரே ஒரு மலராகட்டும், இல்லை ஒரு பழமாகட்டும், இல்லை சாதாரணமாக அவங்க அன்போடு கொடுக்கக்கூடிய சின்ன கல்கண்டு ஒரு சாக்லேட்டாக இருந்தால் கூட அதை பிரசாதமாக ஏற்றுக்கிட்டு தன்னுடைய பக்தர்களுக்கு அளவிட முடியாத அளவுக்கு அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாரி வழங்குவார். அதனால தான் கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக, குருவாக, தாயாக, தந்தையாக அவரை மனதார வழிபடக்கூடிய ஒவ்வொரு
ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர்களுடைய குருவாகவும் கடவுளாகவும் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். இப்படி அவர் நம்மளை நோக்கி வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போது நாம் அவருடைய அன்பை புறக்கணிக்கிறோம். எந்த மாதிரி நேரத்தில் தெரியுங்களா? நாம் கேட்குறது அவர் கொடுக்கலன்னா எப்போவுமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நாம் கேட்காமலேயே நமக்கு அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்குது. அந்த விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் பாபாவுக்கு அது தெரியும். நாம் இப்போ இருக்கிறோம், நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளை கழித்து மறுநாள் நாம் எப்படி இருக்க போகிறோமா இல்லையாங்கிறது கூட பாபாவுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவரை மனசாரா குருவாக ஏற்றுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பாபா, நீங்கள் பார்த்து எனக்கு அருள் செய்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி நடக்கிறதே எனக்கு தெரியாது, நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் அறிந்த பரம்பொருள் நீங்கள் பார்த்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி என் கூட இருந்து என்னை வழி நடத்தினா போதும் பாபா. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்கு நிறைய இருந்தாலும் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் போது எனக்கு எதையுமே கேட்க தோணலை. ஒன்றே ஒன்று மட்டும் கேட்க தோணுது. நான் கேட்டால் கொடுப்பீங்களா பாபா? எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் எப்பவும் சதா சர்வ காலமும் என் கூடவே இருந்தால் அது போதும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு அது போதும் பாபா, என் கூடவே இருங்கன்னு நீங்கள் பாபா கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள். அந்த க்ஷணமே பாபா உங்களுக்கு அடிமை போல உங்களோடவே வாழ ஆரம்பிச்சிருவார். இது என்னுடைய அனுபவமும் கூட. பாபா கிட்ட போய் நாம் எதுவும் கேட்கணும்னு இல்லைங்க, அப்படி கேட்டாலும் தப்பில்லை. ஆனால் கேட்டுட்டு உடனே கிடைக்கலன்னா விரக்திக்கு போகாதீங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கானது அப்படின்னு இருந்தால் பாபாவினால் சர்வ நிச்சயமாக அது உங்களுக்கு தந்தருளப்படும். ஒரு சில நேரங்களில் காலதாமதம் ஆனாலும் பாபா மேலே கோவப்படாமல் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பாபாவை வணங்கி அவர் வழங்கும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அன்பையும் பெற்று நாம் இந்த இகபர சௌபாகியத்தில் என்னென்னலாம் நமக்கு கிடைச்சா நல்லதோ அது எல்லாத்தையும் அவர் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்து வழங்குவார். அதை பெற்றுக்கொண்டு திருப்தியாக வாழ முயற்சி செய்யலாம். பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான அபிஷேக திருக்காட்சிகள், பாபாவினுடைய அருள் உரைகள், பாபாவினுடைய சாயி சச்சரிதத்தை பற்றிய பல நுணுக்கமான தகவல்கள், பாபாவினுடைய வரலாறு, இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலில் காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்னு சொல்லி உங்களுடைய மனசில் இருக்கிற கோரிக்கையை பாபா பாதத்தில் வச்சு ஒரு கமெண்ட் போடுங்க. நம்பிக்கையோடு போடுங்க. உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய சார்பாக நானும் பாபாவிடம் இந்த குருவாரமான வியாழக்கிழமையில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.